என் தங்கப்பிள்ளையே, சிவராத்திரி கிருத்திகையினுடைய இந்த சனிக்கிழமையின் வெற்றி விடியலில் உன் தாயானவள் இந்த வராகி உனக்கான நல்ல நேரத்தை கொண்டு வந்திருக்கின்றேன். என் வார்த்தைகளை கேட்கும் பொழுதே என் பிள்ளைக்கான நல்ல நேரம் நிச்சயமாக ஆரம்பித்து விடும். என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த தாயின் அன்பை ஒருபோதும் நீ விட்டு விடாதே. உன்னோடு தான் நான் இருக்கிறேன் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உனக்காகவே நான் வருகிறேன் என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது. உனக்கு என்று நான் எதையும் உணர்த்துகின்ற இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க என் பிள்ளை எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய். உன் மனதில் தோன்றும் எல்லாமுமாக உனக்கு நான் வருவேன். உன் மனதை உணர்ந்து கொண்ட தெய்வமாக என்றும் உன்னோடு நான் இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாது. எந்த காலமும் உனக்கு தோன்றுகின்ற விஷயங்களை நீ உன் மனதிலேயே பூட்டி வைத்து கொண்டிருக்காமல் உனக்கென தொடரும் நல்ல விஷயங்களை நீ முன்னிறுத்த பழகி கொண்டாய் என்றால் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை நீ நிச்சயமாக பெற்று விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்தடுத்த நேரங்களை என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து புரிந்து வாழ்ந்து காட்டுவாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன் எண்ணம் போலவே உன் வாழ்க்கையும் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக கொடுக்க வேண்டி வருகின்ற இந்த நேரம் இனி அத்தனையையும் நீ முன்னின்று பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்காதே. 1000 விஷயங்கள் நம்மை சுற்றி நடந்திருந்தாலும் 1000 கஷ்டங்கள் இந்த வாழ்க்கை நமக்கு தந்திருந்தாலும் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாததாக மாற்றக்கூடிய மன வலிமை என் பிள்ளையினுடைய உண்மையான சிந்தனைகளுக்கு மட்டுமே இருக்கின்றது. என் பிள்ளை நினைத்ததை சாதிப்பதற்கு பிறந்த குழந்தை. நினைத்த விஷயத்தை தன் வாழ்க்கையாக மாற்றிவிடக்கூடிய வல்லமை படைத்த குழந்தை. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடப்பதாக இருந்தாலும் சரி, அவை எல்லாவற்றையும் நான் நிச்சயமாக ஒவ்வொன்றாக உனக்கு மாற்றித்தர வருவேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்ல நினைக்கும் பல விஷயங்களை நீ நிச்சயமாக உணர்ந்திட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த இடத்திலும் நமக்குள் தோன்றும் விஷயங்களை எல்லாமும் விட்டுவிட்டு எந்த சூழ்நிலையிலும் நாம் விரும்பும் விஷயங்களை எல்லாமும் மற்றவர்களின் எண்ணங்களுக்கு உட்பட்டு தவிர்த்து விடாமல் நீ எப்பொழுதும் தெளிவோடு இருக்க வேண்டும். எந்த நேரம் நமக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. அதிசயங்களை நாம் நிச்சயமாக என்னவென்று தேடி பெற வேண்டும். பல ஆச்சரியங்களை நாம் என்னவென்று தேடி நிச்சயமாக பெற்றுவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நாளிலும் நாம் உணரும் இந்த சந்தோஷங்களை எல்லாமும் நீ புரிந்து கொண்டால் இனி நடக்கும் எல்லாவற்றையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா. உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. உனக்கே என்று நான் உன்னை மனநிறைவோடு முன்னிறுத்தும் இந்த காலம் முழுக்க இனி என் பிள்ளை எப்பொழுதும் நீ நல்ல மனநிலையோடு ஏற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதே. உன்னை சூழ்ந்து நிற்கும் இந்த காலங்களை நீ எப்பொழுதும் போல சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. நல்லதுதான் வேண்டும் என்று நாம் எப்பொழுதும் நினைக்கிறோம். தீமைகளை எதிர்கொள்ள நம்மை நாம் பழக்கி கொள்ள மறந்து விடுகின்றோம். நம்மை சுற்றி நடக்கும் பல தீமைகளை இனிமேலாவது நீ கொஞ்சமாக ஏற்றுக்கொண்டு அதை நீ சரி செய்துவிட பழகு. நிச்சயமாக உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ இனி வரும் காலங்களில் புரிந்து கொள்வாய். நம்பிக்கை என்ற ஒரு விஷயம் நம்மை தேடி வரும் இந்த காலம் முழுக்க இனி உன்னோடு நான் வருகின்ற நேரத்தை நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. நான் இருக்க வேண்டி இனி எந்த நாளிலும் என் பிள்ளையினுடைய அத்தனை சந்தோஷங்களும்
உன்னை தொடர்வதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்கும் என் பிள்ளை இனி கலங்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்திலும் என் பிள்ளை பின்னேற நினைக்கக்கூடாது. யாரும் இல்லை என்று எண்ணி இனி ஒருபோதும் நீ மனதால் உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களிலும் உன்னை நீ முன்னிறுத்த பழகிவிடு. உன்னோடு தான் நான் இருக்கிறேன் என்பதனையும் கட்டாயமாக நீ கண்கூடாக கண்டுகொள்வாய். நாம் நினைத்ததை எல்லாமும் சாதிப்பதற்கு பிறந்த குழந்தை அல்லவா? நாம் நினைத்ததை எல்லாமும் பெறுவதற்கு பிறந்த குழந்தை அல்லவா? என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் உணர்த்துகின்ற இந்த காலங்கள் முழுக்க அத்தனை விஷயங்களிலும் உனக்கான ஒரு மாறுதலை நான் நிச்சயமாக கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. உனக்கான ஒரு விஷயங்களை நான் நிச்சயமாக உனக்கு நடத்தி விடுவேன் என்பதனை நீ மறக்காதே. நல்லதையே சொல்லி இருக்கும் இந்த நாள் முழுக்க இனி எந்த நேரத்திலும் என் பிள்ளை எதையுமே நீ புரிந்து கொண்டு வாழ பழகிவிடு. உன்னோடு நான் இருப்பது போல இனி உனக்கு தேவையான எல்லா விஷயங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் இது போன்ற நேரங்களில் உனக்கு அடுத்தடுத்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் என்னவாக உன்னை மாற்றப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த நிலைகளில் இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக மாற்றுவதை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். யாரையும் எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ விட்டு கொடுத்து விடாதே. யாரையும் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ கைவிடாதே. உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு என்று நான் சொல்லிவிட நினைக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து நடந்து கொண்டாலே அது போதும். கொஞ்சம் கொஞ்சமாக இதை எல்லாமும் நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். நல்ல தீர்வை நான் உனக்கு தர நினைப்பது போல இனி எல்லாவற்றிலும் உனக்குள் நிச்சயமான ஒரு வெற்றியை நீ உறுதிப்படுத்துவாய். உன்னை யார் என்று நீ உத்திரவாதப்படுத்தி கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு நான் வரும் பொழுதிலும் உன்னை தேடி நான் எப்பொழுதும் அன்பால் உன்னை உருவாக்கும் பொழுதிலும் சரி, இனி உனக்கு என்ன நடக்க இருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் அல்லவா? இந்த வாழ்க்கை இதுவரையிலும் உனக்கு கொடுத்தது என்ன, இனி உனக்கு கொடுக்கப் போவது என்ன என்பதனை எல்லாமும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? நல்லதுதான் வேண்டி நாம் ஒவ்வொரு காரியங்களையும் அடியெடுத்து வைக்கும் பொழுது சுற்றி இருக்கின்ற இது போன்ற தேவையற்ற சிந்தனைகள் கொண்ட மனிதர்களினால் ஒரு கெடுதல் நடக்கும் போதும் அதையும் நாம் சரியாக எதிர்கொள்ள துணிந்து விட்டோமானால் எதிரில் வருகின்றவர்களுக்கு நிச்சயமாக நம்மை பார்த்தாலேயே ஒரு பயம் வந்துவிடும். எந்த சூழ்நிலையிலும் இவர்களை எதுவும் செய்ய முடியாது என்ற ஒரு எண்ணம் நிச்சயமாக இவர்களுக்குள் வந்துவிடும். இதுபோன்று ஒவ்வொரு நிலையிலும் நம்மை பார்த்து இவர்கள் யோசிக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய இந்த விஷயம் இவர்களை பாதிக்காது என்பதனை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவிற்கு நீயும் இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நாளிலும் உன் தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை நீ முழுக்க சரியாக தெரிந்து கொள். ஒவ்வொன்றையும் நீ முன்னிறுத்து. ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ உனக்கே நடக்கும்படி எப்பொழுதும் போல சந்தோஷமாக இருந்து கடக்க பழகு. யாரையும் நம்பி இனி எந்த பலனும் இல்லை. யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்த்து நிற்பதில் எந்த பலனும் இல்லை என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். இனி உன்னை தேடி வரும் வாழ்க்கையில் இனி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் பல நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக புரிந்து அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றி விடுவாய் என்பதனை தெரிந்து கொள்.
யாரிடத்திலும் நாம் எதற்காகவும் கைகட்டி நின்று கொண்டிருக்க வேண்டாம். யாரிடத்திலும் எதற்காகவும் நாம் கையேந்தி நின்றுவிட வேண்டாம். உன்னால் முடிந்த வரையில் போராடு. முடியவில்லையா, தெய்வத்திடம் ஒப்படைத்து விட்டு அடுத்தது என்னவென்று நீ யோசிக்க தொடங்கிவிடு. உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமும் உனக்கே என்று ஒரு நம்பிக்கையை கொடுக்க தயாராக இருக்கும் பொழுது, இந்த நேரம் என் பிள்ளை, நீ எதையும் சரியாக உணர்ந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. எதிலுமே உனக்கு வேண்டியது போல நல்ல விஷயங்களும் நல்ல திருப்பங்களும் இனி ஒவ்வொன்றாக உனக்கு கிடைக்கும் பொழுது நீ எல்லாவற்றையும் உணர்ந்திடுவாய் அல்லவா? எல்லா விஷயங்களையும் நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? காலம் உனக்கு இனிமேல் சந்தோஷத்தை கொடுக்க தயாராகிவிட்டது. இந்த நேரம் ஒவ்வொன்றையும் நீ நினைத்தது போல மாற்ற இந்த வாழ்க்கையும் தயாராகிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள். எந்த காலத்திலும் நீ நினைத்த மாற்றத்தை உனக்குள்ளிருந்தே நான் நடத்திவிட தயாராக இருக்கிறேன் என்றால், இனி நடக்கக்கூடிய விஷயங்களையும் நான் பார்த்து தான் செய்வேன். ஒரு துன்பம் வந்தால் கூட உடனடியாக அதை நினைத்து நீ பதறாமல் இரு. அந்த பிரச்சனைகளை நினைத்து நீ சட்டென்று உடையாமல் இரு. சற்று அமைதியாக இருந்து சிந்தித்து பார்த்தால் உனக்கு எல்லாமும் புரிந்துவிடும். எல்லா விஷயங்களையும் நீ கட்டாயமாக என்னவென்று ஏற்றுக்கொண்டு விடுவாய் என்பதனை மறக்காது. காலங்கள் உனக்கு இனி நிறைவான ஒன்றை தரக்கூடிய அவசியத்தில் நின்று கொண்டிருக்கின்றது. உனக்கான மன தெளிவை கொடுக்க தயாராக இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ள நீயும் தயாராக இருக்கும் பட்சத்தில் அத்தனையிலும் என் பிள்ளை நீ மீண்டு வந்து விடுவாய். அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ மீட்டு கொண்டு வந்து விடுவாய் என்பதுதான் உண்மை. யாரிடமும் என் பிள்ளை இனிமேல் கையேந்தாது என்ற ஒரு நம்பிக்கை எனக்குள் வந்துவிட்டது. ஏனென்றால் சொல்வது தாயாக இருக்கும் பொழுது என் பிள்ளை இனி இதையெல்லாமும் நிச்சயமாக புரிந்து கொள்வாய் அல்லவா? தன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ ஏற்றுக்கொள்வாய் அல்லவா? உன்னோடு நான் இருக்கின்ற காலங்களும் நேரங்களும் இனி எப்பொழுதுமே உன்னை கட்டாயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கட்டாயமாக்கப்பட்ட சில விஷயங்களும் உன் வாழ்க்கையில் இனி உனக்கென நடத்தி முடிக்கப்படும் ஒவ்வொரு உண்மைகளும் என்னவென்று நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். எந்த நிலையிலும் உன்னை தேடி நான் வருவது இனி நிச்சயமாக உனக்கே புரிய வரும் என்பதனை நீ மறக்காதே. உனக்குள் தோன்றுகின்ற இது போன்ற நிலைகளில் எல்லாமும் இனி உன்னை எப்பொழுதும் நீ செதுக்கிக் கொண்டிரு. உன்னை எப்பொழுதும் நீ இந்த மாற்றங்களுக்குள் இருந்து மீட்டு கொண்டு வராதே. சரியானதுதான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். சரியான விஷயங்களைத்தான் நாம் செய்கிறோம் என்பது முதலில் உன் மனதிற்குள் தெரிய வேண்டும். அப்பொழுதுதான் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களினால் உனக்கு வரக்கூடிய நன்மைகளும் தீமைகளும் உன் கண் முன்னால் தெரிய வரும். சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் என்னவென்று உனக்கே உன் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை வரும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுதிலும் சரி, நான் வருகின்ற பொழுதிலும் சரி, இந்த வாழ்க்கை இனி உனக்கு தருவதை எல்லாமும் இனி எப்பொழுதும் என் பிள்ளை நீ ஏற்றுக்கொண்டு வாழ்வாய் என்பதுதான் உண்மை. எதையும் ஏற்றுக்கொண்டு நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதுதான் உண்மை. மனது நிலைகுலையும்படி எந்த ஒரு காரியங்களையும் இனி நடத்துகிறது என்றால், நீ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயங்களை எல்லாமும் யோசிக்க பழகு. எல்லாமுமே ஏதோ ஒரு காரணத்தை தழுவிதான் உன் வாழ்க்கையில் நடக்கிறது. எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் ஏதோ ஒரு நிலை இருக்கத்தான் செய்கிறது. அப்படியானால் அடுத்த நேரத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்த காலத்தை நாம் நிச்சயமாக
புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உள்ளதை உள்ளபடி நான் உனக்கு சொல்லும் இந்த நேரம், இனி நடப்பதை நீ நடப்பது போல ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டாலே அது போதும். உனக்கு நடக்கும் விஷயங்களை எல்லாமும் நீ அப்படியே புரிந்து கொள்ள தயாராகி விட்டாலே அது போதும். எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்பதுதான் உண்மை. எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் தெய்வம் நிற்கிறது என்பதுதான் உண்மை. இதனை புரிந்து கொள்ள உனக்கு கால அவகாசம் கிடைத்த பிறகும் கூட நீ புரிந்து கொள்ளாமல் தான் இருப்பேன் என்று நிற்பாயானால் எவ்வளவு விஷயங்கள் உன்னை தொடர்ந்து வந்து நடந்தாலும் அதில் எந்த மாற்றங்களும் உனக்குள் ஏற்படாது என்பதனை முதலில் புரிந்து கொள். எந்த சூழ்நிலையும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி உண்மைகளை கொடுத்து விடாது என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். உன்னை தேடி தேடி நான் இருக்கும் இந்த காலங்களை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள தயாராகிவிடு. எல்லை இல்லாத மகிழ்ச்சியையும் எல்லை இல்லாத சந்தோஷத்தையும் என்றுமே உனக்கு நான் தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள். என்றுமே நான் உன்னோடு தான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். சந்தர்ப்பங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்து கொள்ளும் இந்த நேரங்கள் இனி உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து நடந்து கொள். உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களிலும் உன்னை நீ நிம்மதியோக ஆட்டி படைத்து விடு. இனி எது நடந்தாலும் நான் இருக்கிறேன் என்ற ஒரு உணர்வு இருந்து விட்டாலே போதும். நான் இருக்கிறேன் என்ற ஒரு தெளிவு இருந்து விட்டாலே அது போதும். எந்த காலமும் இனி எந்த நேரமும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? எது போன்ற நேரங்களிலும் உன்னை இந்த விஷயங்கள் எல்லாமும் சரியாக வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? நல்லதையே வேண்டி விரும்பி என் பிள்ளை நீ செய்ய நினைக்கும் இந்த நேரங்கள் முழுக்க இனி உன்னை எப்பொழுதும் பின்தொடர்ந்து வரும் என்பதனை நீ மறக்காது. உன்னை எப்பொழுதும் தொடர்ந்து வந்து நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எல்லா நேரத்திலும் என் பிள்ளைக்குள் தோன்றுகின்ற இது போன்ற விஷயங்களை நீ எப்பொழுதும் போல இனிமேல் உணர்ந்து விட தயாராகிவிடு. யார் நினைத்தாலும் இனி எதையும் உன் வாழ்க்கையில் உன்னிடமிருந்து பறிக்க முடியாது. யார் நினைத்தாலும் எதையும் உன்னிடமிருந்து பறித்துவிட முடியாது என்பதனை புரிந்து கொள். நல்ல நேரம் உனக்கு என்றுமே இந்த வாழ்க்கையில் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கான நல்ல நேரத்தை விட்டுவிட்டு மற்றவர்களின் வாயை ஒருபோதும் பார்த்து கொண்டிருக்காது. நமக்கு மட்டும் எதுவுமே நடக்கவில்லை என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்காதே. நடப்பதை நாம் சரியாக புரிந்து கொண்டு வாழ நினைத்து விட்டோமானால் அடுத்து நடப்பது என்னவென்று இனி நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? அடுத்து நடக்கும் காலங்களை நிச்சயமாக நீ ஏற்றுக்கொள்வாய் அல்லவா? அது ஒன்று போதும். இனியும் என் குழந்தை நீ உணர்ந்திட எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் புரிந்துவிட நீ நிச்சயமாக சரியாக இருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த காலத்திலும் எதையுமே என் பிள்ளை விரும்பாத நேரம் உனக்கென்று நான் சொல்லிவிடும் விஷயங்களை எல்லாமும் நீ கட்டாயமாக உணர்ந்து கொண்டாலே அது போதும். கட்டாயமாக அத்தனையையும் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். காரணமின்றி உனக்கு நான் சொல்லும் இந்த விஷயங்கள் எதனால் இனி மாறும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். வாழ்க்கை வாழ்வதற்கான ஒன்றை உனக்கு காண்பித்து கொடுக்க தயாராகிவிட்டது. இந்த வாழ்க்கை இனி உனக்கான தேவைகளை உணர்த்த தயாராகிவிட்டது. அப்படியானால் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதுதானே அர்த்தம். நல்ல நேரத்தை என் பிள்ளை ஒருபோதும் கைவிட்டு விடாதே. உனக்கு நல்லதுதான்
என்றும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.